அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் படையினர் மத்திய கிழக்கு நாடுகளிலுள்ள எரிசக்தி உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தியதால் வளைகுடா வலயத்தில் மசகு எண்ணெய் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதோடு உலகின் பிரதான எரிபொருள் விநியோக கடல் மார்க்கமான ஹோமுஸ் ஜலசந்தியை இடைமறித்ததால் உலகின் மசகு எண்ணெய் விநியோகம் ஸ்தம்பிதம் அடைந்ததன் ஊடாக உலகின் பல நாடுகளும் கடும் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளன. தென்கிழக்கு ஆசியாவும் எரிபொருள் மற்றும் எரிவாயுவுடன் அதிகளவில் தங்கியிருப்பதோடு அதில் அதிகளவான தொகை ஹோமுஸ் ஜலசந்தி ஊடாகவே கொண்டுவரப்படுகின்றன. 2024 ஆண்டில் ஹோமுஸ் ஜலசந்தி ஊடாக 84% மசகு எண்ணெயும் 83% இயற்கை எரிவாயுவும் ஆசியாவை நோக்கி கொண்டுவரப்பட்டுள்ளன. மசகு எண்ணெய் விலை அதிகரித்ததால் எரிசக்தி விநியோகத்தை நிலைப்படுத்தல் மற்றும் நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கில் அவசர நடவடிக்கைகளை பல்வேறு நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. தென்கொரியா 30 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக எரிபொருள் விலை தட்டுப்பாட்டை அமுல்படுத்தியுள்ளது. எரிபொருள் இறக்குமதியில் 170% மத்திய கிழக்கிலிருந்து நம்பியிருக்கும் தென்கொரியா தற்போதைய யுத்த நிலைமைகள் காரணமாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு 200 நாட்களுக்கு பயன்பாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு இருப்பினும் எரிபொருள் இறக்குமதி கட்டுப்பாடு மற்றும் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளமையினால் உயர்ந்தபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி லீ ஜே-மியுங் தெரிவித்தார். பிலிப்பைனும் பிரச்சினையை முகாமைத்துவம் செய்ய பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அரச காரியாலயங்களின் செயல்பாடு 4 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பானும் 2022 ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக எரிபொருள் விலையை 125% அதிகரித்துள்ளது. மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை தவிர்ப்பதற்கு அந்நாட்டில் உள்ள எரிபொருள் கையிருப்பை விடுவிக்க தயாராகுமாறு பிரதமர் ஷனே டகேச்சி ஆலோசனை வழங்கியுள்ளார். பங்களாதேஷில் மசகு எண்ணெய் அதிகரிப்பை அடுத்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அமைதியற்ற சூழலை கட்டுப்படுத்தவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசையை தடுக்கும் வகையிலும் கூப்பன் முறைமையில் எரிபொருள் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மின் செலவினங்களை கவனத்தில் கொண்டு அரச மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு பங்களாதேஷ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிப்பை கவனத்தில் கொண்டு 3 நாட்களில் வியட்நாம் 2 முறை எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. வியட்நாமில் தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஒரு வார காலத்துக்கு அமுலாகும் வகையில் எரிபொருள் விலை திருத்தத்தை அறிவித்துள்ளது. அதற்கமைய வியட்நாமில் எரிபொருள் விலை 122% அதிகரித்துள்ளது. ஹனோய் போன்ற நகரங்களில் எரிபொருள் விநியோகம் குறிப்பிடத்தக்க அளவு ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நிலைமையை கவனத்தில் கொண்டு தமது ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய செய்யும் நடைமுறையை அறிமுகப்படுத்துமாறு அந்நாட்டு வர்த்தக அமைச்சு சகல உள்ளூர் வர்த்தகரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை சிங்கப்பூரில் எரிபொருள் விநியோகம் செய்யும் 3 நிறுவனங்கள் அண்மையில் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலையை 3.1 சிங்கப்பூர் டாலர்களாக அதிகரித்ததை அடுத்து சிங்கப்பூரில் எரிபொருள் விலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அதன் அளவு 3.45 சிங்கப்பூர் டாலராக காணப்படுகின்றது. அங்குள்ள கைத்தொழில் துறையும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தும் எரிபொருள் விலையை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தியுள்ளது. எரிபொருள் விலையை 15 நாட்களுக்கு பேண முடியும் என இதற்கு முன்னர் தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் தற்போது நிலைமை மோசமடைந்துள்ளது. அதற்கமைய அந்நாட்டு பண அலகுக்கமைய 3 பாத்தினால் எரிபொருள் விலையை அதிகரிக்க அரசாங்கம் மற்றும் எரிபொருள் விநியோக தரப்புக்கு இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகிறது. உலக எரிபொருள் விநியோகம் ஸ்தம்பிதமடைந்தமையினால் மாலைதீவில் எரிபொருள் விலையை அதிகரிக்க அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கு யுத்த மோதல் காரணமாக எண்ணெய் பிரச்சினை உக்கிரமடைந்துள்ளதை அடுத்து மியான்மரில் தனிப்பட்ட வாகனங்களை செலுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வாகனங்களின் அனுமதி பத்திர இலக்க தகட்டுக்கமைய வாகனம் செலுத்த அனுமதி வழங்கும் தினங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் பிலிப்பைன்ஸில் அரசு அலுவலகங்களில் பணிக்குழாமினர் வாரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு நாள் வீட்டிலிருந்து பணிபுரிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.